அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய் சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் போக்குவதற்கு எருசலேம் குடிகளுக்கு ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆண்டவரே, என்னுடைய அழுக்கை, ஆண்டவருடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு ஊற்று, திறக்கப்பட்ட ஒரு ஊற்று எங்களுக்காக உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக ஜனங்களோடு நீ பேசுவீராக. வார்த்தையானது புறப்படும் பொழுது அநேகருடைய உள்ளத்திலே ஒரு பலத்த கிரியை செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறேன். அடியானுக்கு வாயாயிருந்து பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க எருசலேமின் குடிகளுக்கு ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயுடனே பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே கிணற்றண்டையிலே உட்கார்ந்து ஒரே ஒரு வார்த்தை சமாரிய ஸ்திரீ கேட்கிறார். ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாயிராமலும் இந்த இடத்திற்கு நாங்கள் திரும்ப வராமல் இருப்பதற்கு அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும். அவர் சொல்லுகிறார், உன் உள்ளத்திலே அந்த நீருற்று ஜீவ நதியான ஜீவ ஊற்ற உன் இருதயத்திலே இருக்கிறது. என்றைக்குமே வற்றாத ஒரு ஊற்று உன் உள்ளத்திலே நான் வைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்க காரணம், ஆண்டவரே நமக்கு ஒரு ஊற்றாயிருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் வாசித்த வேளையிலே பாவத்தை போக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க, பாவத்தை போக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நமக்கு தேவன் இதுவரைக்கும் கிருபையை கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அந்நாளிலே அழுக்கையும் போக்க எருசலேமின் குடிகளுக்கு ஒரு நீரூற்று உண்டாயிருக்கும். இந்த அழுக்கு என்று சொல்லும் பொழுது நம் வேதத்திலே பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம் சரீரப்பிரமாண வாழ்க்கையிலே சில அனுபவங்களை இந்த அழுக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழுக்கு என்று சொல்லும்போது நம்முடைய ஒரு அடிமைதனமான வாழ்க்கை, ஒரு கண்ணி நிறைந்த ஒரு வாழ்க்கை, உழைத்தும் நம்முடைய ஊதியத்தை உண்ண முடியாத ஒரு வாழ்க்கை, சம்பாதித்தும் ஓட்டப்பையில போடப்பட்ட ஒரு வாழ்க்கை, நன்மை செய்தும் நம் தீமையை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு நம்ம நல்லதையே செய்து துக்கத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இந்த அழுக்கு என்கிற இடத்திலெல்லாம் சொல்லப்பட்டதை நான் கவனித்தேன். வேதத்திலே சாதாரணமாக ஒரு வார்த்தை வருவனால் அவருடைய உள்ளத்தின் அதை அர்த்தத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் பாவத்தை தான் அவர் போக்க வேண்டும், நம் சரீரத்திற்கு அழுக்கை கழுவ வேண்டிய அவசியம் அல்லையே. அழுக்கு படிதான் நம்ம துவைச்சிட போறோம். அழுக்கு நம்ம தெரிந்து வராது. தெரியாமல் சேர்ல போய் உட்காந்துடுவோம், தெரியாத வண்டியை உட்காந்துடுவோம், கீழ் பட்டுடும், அழுக்கு பட்டுடும், தீக்கரை பட்டுடும். நம்ம அறியாமல் சில அழுக்குகள் நம்ம ஒட்டிக்கும். நம்ம கண்ணில் இருக்க அழுக்க கூட யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும், நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு,
அந்நாளில், ஏன் இந்த நாளில் எருசலேமின் குடிகளுடைய அழுக்கை போக்க ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிற்று. ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும், சீயோன் குமாரத்தியுடைய அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும். அப்ப அழுக்கு போகும் பொழுது அநியாயம் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே. நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நம்மை நெருங்கி வருகிற பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு சுட்டெரிப்பின் ஆவியையும், எருசலேமின் இரத்த பணிகளை அதன் நடுவே இருந்து நீக்கிவிடும் போது, எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் நீக்கிவிடும் பொழுது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் இவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். அழுக்கு போகிறதினாலே நியாயமாய் நடக்க தன்னுடைய பரிசுத்தமான சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நியாயத்தின் ஆவியினாலும் இந்த எருசலேமை கர்த்தர் பார்த்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன் இதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த அழுக்கு என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோமா? பசியுள்ளவர்களாகவும் தாகமுள்ளவர்களாகவும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் எல்லாராலும் கொட்டப்பட்டு எல்லாம் நம்மளை குனிய கொட்டிக்கொண்டே குட்டப்பட்டவர்களாகவும் தங்க இடமில்லாமலும் எங்கள் கைகளினாலே வேலை செய்து எங்கள் கைகளினால் நாங்கள் சம்பாதிக்கிறோம், ஆனா சாப்பிட முடியல. யாருக்கோ வாரி கொடுக்கிறோம். எங்கள் சம்பாதியம் எல்லாம் நாங்கள் சம்பாதிக்கிறோம், பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். எங்களை சபிக்கிறாங்க, கோபப்படுறான், ஆனா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும். எப்படி இருக்கிறோமா? இந்த வரைக்கும், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும், எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எப்படி இருக்கிறோமா? எல்லாராலும் துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல ஆனோம். அப்போ அழுக்கு என்று சொல்லும் பொழுது அவமானம். நீ நன்மை செய்திருக்கிற, ஆனா உனக்கு தீமை செய்கிறார். எத்தனையோ உனக்கு நன்மை செய்திருக்கிறது, நன்றி இல்லாமல் இருப்பார்கள். நன்றினா அவனுக்கு தெரியாது. அந்த நன்மையை மறந்தே போய்விடுவார்கள், நல்லதை மறந்தே போய்விடுவார்கள், அவர்களுக்காக உழைத்து மறந்தே போய்விடுவார்கள். நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வேற யாருக்கோ போய் சேருகிறது. நீ உழைக்கிற அந்த உழைப்பு யாருக்கோ போகுது. நீ ஆசீர்வதிக்கிற, ஆனா உன்னை வையப்படுறாங்க, சபிக்கிறாங்க. நீ அவளை ஆசீர்வதிக்க உன்னை அவள் சபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா இதெல்லாம் எப்படி வருதுன்னா, எல்லாராலும் துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல. ஆனா இந்த அழுக்கை போல் இருக்கிற நம்மை கர்த்தர் சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார், உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட அந்த கருவேப்பிலை கூட கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். யூஸ் பண்ண கருவேப்பிலை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கை போலானோ நம்ம கதறுகிறோம். அந்த கதலை கர்த்தர் கேட்டு சொல்றாரு, எருசலேமின் குடிகளுக்காக
அழுக்கை போக்கும் ஒரு திறக்கப்பட்ட ஒரு நீரூற்று உண்டாயிரும். இன்றைக்கு எப்படிப்பட்ட அழுக்கை அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தனை மாற்றி அழுக்கை போக்குறதினாலே நம்மை தேவன் எப்படி சுத்தவான்களாய் மாற்றுகிறார் என்கிறதை சுருக்கமாய் சொல்லி நாம் முடிக்கிறோம். முதலாவது பாருங்கள், முகத்தின் அழுக்கை. முகத்தில் இருக்கிற அழுக்கை யார் நம்ம நினைப்பா? கண்ணாடி பார்த்தாதான் தெரியும், இப்ப தெரியாது. உன் முகத்தில் இருக்கிற அழுக்கையோ கர்த்தர் போக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. அழுகிறதினாலே என் முகம் எப்படி இருந்ததா? அழுக்கு. அப்போ முகத்தில் இருக்கும் அழுக்கை கர்த்தர் போக்குவதற்கு எருசலேமின் குடிகளுக்கு ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைச்சிடாதே, அழுது 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 உன் அழுகை உன் முகத்தில் உள்ள அழுக்கு. இந்த முகத்தினுடைய அழுக்கு என்று சொன்னால் வருத்தம், துக்கம், நெருக்கம். வருத்தத்தினாலே தான் முகத்தில் அழுக்குண்டாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாழ சொன்னார். யாரும் வரலையே ஆண்டவர் கிட்ட. எங்க வர? இலவசமாய் கூப்பிடுறாரு, ஆனா வரலையே. இலவசமாய் கொடுத்தா அவளுக்கு அதனுடைய அருமை தெரியும். இலவசமாய் கிடைக்கிறதுனாலே அவள் ஈஸியாக ஏற்றுக்கொள்வதில்லை. முகத்திலே அழுக்கடைந்தது. காரணம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19, 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உன் முகத்தின் அழுக்கால், உன் முகத்தின் வருத்தத்தினால், முகத்தின் வேர்வையாலே, வேர்வை சிந்தி சிந்தி முகமெல்லாம் அழுக்கடைஞ்சி, எண்ணெய் வழிஞ்சி அழுக்கடைஞ்சி, நீங்க கொஞ்சம் சேவை, நீங்க கொஞ்சம் வழிச்சு முகத்தை கழுவாம நீ கொஞ்சம் வேர்வையினால போய் பாரு, அந்த காட்சி பேச்சு அப்படியே கரையேல். முகத்தின் அழுக்கு என்று சொல்லும் போது நீ வருத்தத்தோடு இன்னைக்கு எல்லாருடைய இறுதியும் ஒரு வருத்தத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியே சொல்ல முடியல. ஏதோ ஒரு வருத்தம் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்குள் மகிழ முடியல, பாட முடியல, ஆவிலை நிரம்ப முடியல, சோத்திரம் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. ஒரு வருத்தம். ஆனா கர்த்தர் முகத்தின் அழுக்கு என்கிற அந்த வருத்தத்தை கர்த்தர் போக்குவார். அதை போக்குவதினாலே உனக்கு கிடைக்கிற நன்மையை பார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதிருந்தான். எப்படி முகம் அழுக்கடையும் போது அறியாதிருக்கிறோமோ அது போல நம் முகம் பிரகாசமாய் இருக்கிறதையோ நம்மால் அறிய முடியாது, மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். மோசே தன் முகம் பிரகாசித்திருந்ததை அறியாதிருந்தான்.
இந்த முகத்தின் அழுக்கு என்கிற அந்த வருத்தத்தை கர்த்தர் மாற்றும் பொழுது என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25-26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சமாதானம் கட்டளையிட கடவர். முகத்தின் அழுக்கு என்று சொல்லும் பொழுது உன் வருத்தத்தை கர்த்தர் பார்த்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறது. எதனால முகம் அழுக்கடைந்தது என்றால் வருத்தத்தினால். அழுது அழுது வருத்தப்பட்டு அழுது முகம் அழுக்கடைந்தது. அந்த முகத்தையே கர்த்தர் என்ன செய்கிறாரா? சமாதானம் உள்ளதாக்க முகத்தின் அழுக்கை போக்கும் ஒரு நீரூற்றுண்டாயிருக்கும் எருசலேமின் குடிகளுக்கு. காரணம் முகத்தின் அழுக்கென்கிற வருத்தத்தை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உன் வாழ்க்கையிலே இனி வருத்தம் இருக்காது, அழுகையின் துக்கமும் இருக்காது. உனக்காக கர்த்தர் சமாதானத்தை உன் வீட்டிலே கர்த்தர் கட்டளையிடுவார். உன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தையும் கிருபையையும் கட்டளையிட முகத்தின் அழுக்கை போக்கி உனக்கு சமாதானத்தை உண்டாக்க. இரண்டாவதாக உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? பாதத்தில் இருக்கும் அழுக்கு, முகத்தின் அழுக்கு என்று சொல்லும் பொழுது வருத்தம். இங்கே பார்க்கிறோம், என் பாதத்தில் எப்படி அழுக்காக்க. அப்ப பாதம் அழுக்காகும். நீ எவ்வளவுதான் நீ கழுவி வீட்டை கழுவி, நீ வீட்டில் நடந்த உன் வீட்டில் நடந்த ரோட்ல நடந்த கால் கழுக்காங்க. உன் பாதத்தின் அழுக்கு என்று எதை சுட்டி காண்பிக்கிறது வேதம்? நீங்க வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அப்போ வாழ்க்கையிலே அநேகர் மேற்கொள்கிறார்கள். உன்னை கீழே தள்ளி மேற்கொள்கிறார்கள். உன் பாதத்தின் அழுக்கு என்று சொல்லும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய பாதம். அப்படி எங்கே போனாலும் உன் வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு தடை. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா உன் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சூழ்நிலை அனைத்து கர்த்தர் பார்க்கிறார். உன் பாதத்தின் அழுக்கு என்று சொல்லும்போது ஒரு நெருக்கமான மலை மேலே இருக்கிற விசாலத்தில் நடக்க முடியல. நெருக்கத்தினால மலை மேலே ஏறுறாங்க.
வசனம் சொல்கிறது, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அந்த அழகாயிருப்பதற்கு காரணம் நற்காரியங்கள். வாழ்க்கையிலே சில நல்ல காரியங்கள் நடக்காதபடியினாலே, நற்காரியங்கள் நடக்காதபடியினாலே மன நெருக்கம், இட நெருக்கம், பண நெருக்கம் கர்த்தர் பார்க்கிறார். இந்த பாதத்தின் அழுக்கு என்று சொல்லும்போது நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவதினாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடமாய் இருக்கிறது பிசங்கி போகாமலும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடமாய் இருக்கிறது பிசங்கி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். உங்கள் பாதைகளுக்கு வழி செவையாகும். கர்த்தரே, பாதை அறியாத உன் பாதங்களுக்கு உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவரே, என் பாதத்தின் அழுக்கு என்கிற அந்த நெருக்கத்தை என்னை விட்டு விலக்கிடுங்க. ஒரு நற்காரியங்களை, நல்ல காரியங்களுக்கு செய்யுங்க. காரணம், என் பாதைக்கு கர்த்தர் செம்மையான வழி உண்டாக்குவார். எருசலேமின் கொடிகளுக்காக ஒரு ஊற்று திறக்கப்படும். அந்த ஊற்று எதற்கென்றால் பாதத்தின் அழுக்கை நீக்க, முகத்தின் அழுக்கை நீக்க. முகத்தின் அழுக்கை நீக்குவதினாலே உன் வாழ்க்கையை சமாதானம் உண்டாகும். பாதத்தின் அழுக்கை நீக்குவதினாலே செம்மையான வழி உண்டாகும். மூன்றாவது பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும், ஏசாயா 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நீதியிலே அழுக்கு, முகத்தின் அழுக்கு, பாதத்தின் அழுக்கு. எங்கள் நீதியான வாழ்க்கையில கூட அழுக்கு. நீதியா நடக்கிறோம், நம்மையும் அறியாமல் சில அழுக்கு வந்து ஒட்டிட்டு, நமக்கு தெரியாது, நமக்கு எந்த விதமான காரியம் தெரியாது. ஆனாலும் எங்கள் நீதி எப்படி இருக்குதா? நீதியா தான் நடக்கிற. ஆனா எப்படி இருக்கிற வாழ்க்கை? நம்முடைய நீதியில இருக்கிற அழுக்கையும் கர்த்தர் போக்குவார். இந்த நீதியின் அழுக்கு என்று சொல்லும்போது ஒரு அடிமைத்தனம், பாவத்தில் அடிமை, கடன்ல அடிமை, வியாதியில் அடிமை. எங்கள் நீதி எப்படி சொல்லுவோம் என்றால், ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு யூதா, நாங்கள் அடிமை, எங்க நீதி ஒண்ணு எடுப்படல. நீதி தான் ஆயிடுச்சு போது அழுக்கு நிறைஞ்சிருக்கிறது. யோசேப்புக்கு முன்பாக சகோதரர்கள் கதறுகிறார்கள் பாருங்கள். ஆதியாகமம் 44:16. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? எங்கள் நீதி எப்படி சொல்லும்? எங்க நீதி அழுக்கா இருக்குதப்பா. நாங்க அந்த புதையில நாங்க எடுத்து போல வெள்ளி பாத்திரத்தை யாரோ எடுத்துப்பட்ட எனக்கு தெரியாது. எங்க நீதி நாங்க எப்படி சொல்லுவோம்? யூதாவுக்கு எனக்கு தெரியாத ஒரு அழுக்கு ஒட்டிக்கிச்சு. யோசேப்புடைய வெள்ளி பாத்திரம் இந்த சாக்கு பையில வந்துடுச்சு. இப்ப யூதா கதறுகிறார், எங்கள் நீதி நாங்கள் எப்படி விளங்க பண்ணுவோம்? ஏன்னா அழுக்கு ஒட்டிடுச்சு, எங்களுக்கு தெரியாது, நாங்க நீதியா வாழுறோம். ஆனா எங்களையும் அறியாம எங்களுக்குள்ள அந்த சாக்கு பையில இருக்குது. என்ன செய்யுது?
எங்கள் நீதியை எதினாலே விளங்க பண்ணுவோம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றார். நாங்க எப்படியா இருக்கிறோம்? அடிமைப்பா. அப்போ நீதி அழுக்கு என்று சொல்லும்போது ஒரு அடிமைத்தனம். நீ நீதியா வாழற, ஆனா உனக்கு ஏதோ ஒரு அடிமை இருந்துட்டே இருக்குது. உன்னையும் அறியாமல் ஒரு அடிமை, ஒரு காரியுடைய அடிமைப்படுத்திட்டு இருக்குது. உன்னை ஏமாற்றுகிற ஒரு அடிமை, ஒரு கடங்கார அடிமை, உனக்கே தெரியல. எப்படி ஒரு காரியம் நடந்துனே இருக்குது. அடிமைத்தனம். இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிற உன்னை தேவன் நேசிக்கிறபடினால் தான் எருசலேமின் குடிகளுக்காக அழுக்கை போக்கும் ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று உண்டாயிருக்கும். எப்படி இருக்குமா? உனக்காக உண்டாக்குவார் கர்த்தர். உண்டாகாத காரியத்தை உனக்காக உருவாக்கப் போகிறார். நடக்காத காரியத்தை உனக்காக நடத்தி காட்டப் போகிறார். எருசலேமின் குடிகளுக்கு நீரின் அழுக்கு என்று சொல்லப்பட்டு அடிமைகள். அப்பா, எங்க அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, நாங்க அடிமையா இருக்கிறோமே. பாவத்துக்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, வறுமைக்கு அடிமை, கடன்களுக்கு அடிமையா இருக்கிறோமே. அடிமை தனத்தை கர்த்தர் மாற்ற வைக்கிறார். எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். நமக்கு தெரிந்த வசனம் தானே. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதைனா இல்லையா? மரணம் இல்லை. நீதிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீ பயப்படாதே. எது உன்னை அடிமைப்படுத்தினாலோ உன்னை அழிக்க முடியவே முடியாது. அழிக்க நினைக்கிறார்கள், ஆனா முடியாது. வசனமுக்கு தெரிந்த வசனம் தானே. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எங்க நடத்துகிறார்? என்ன? நீதியின் அழுக்கை மாற்றி என்னை தேற்றுகிறார். அவர் ஒருவரே என்னை தேற்றுவார். நீதியின் அழுக்கை கர்த்தர் மாற்றி நம்மை தேற்றுவார். ஒரு சரணத்தை பாடலாம். ஒரு டைரியிலிருந்து இனிமேல் ஒவ்வொரு பாடல் 2 சரணம் பாடுகிறேன். ஊத்தையும் அழுக்குமான நாற்றமுள்ள தேசமே, ஊத்தையும் அழுக்குமான நாற்றமுள்ள தேசமே, உன்னை நியாயம் தீர்க்க வந்து
தேசம் ஆதி அன்பு குறைந்து ஆயிரம் பிரதிஷ்டெல்லாம் இழந்து போய் நிற்கிறோம். அழுகையோடு புலம்பலோடு வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் நம்முடைய அழுக்கை ஊத்தையும் அழுக்குமான நாற்றமுள்ள நம்முடைய வாழ்க்கையை அவர் வாசல் வீசக்கூடிய வாழ்வை நமக்கு தர வல்லவராக. ஆதி அன்பு குறைந்து ஆத்மதாகமும் திருந்துச்சு, ஆதி பிரதிஷ்டைகளும் போய்விட்டது. ஆனால் இருக்கிறோம், அழுக்காய் வந்து நிற்கிறோம். கர்த்தர் மாற்றுவாராக. நீதியின் அழுக்கை மாற்றி நம்மை தேற்றுவார். நான்காவதா சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். வஸ்திரத்தின் அழுக்கு யோசுவாவோவெனில் தூதனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இதன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். அழுக்கு வஸ்திரங்களை கழற்றி போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். வஸ்திரத்தின் அழுக்கு, இந்த வஸ்திரத்தின் அழுக்கு என்று சொல்லும்போது பட்சபாதம். ஏழைகளை கண்டா ஒரு பார்வை, பணக்காரங்களை கண்டா பார்வை. இப்போ ஏழையை என்று கண்டுபிடிச்சா அவன் வஸ்திரம் தான். ஏழை வஸ்திரத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். இவன் பரதேசி, இவன் பணக்காரன். அவன் போடுற வஸ்திரத்திலே இருந்தான். அது ஒரு பட்சபாதம். வசனம் அப்படிதான் சொல்லுது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் வேண்டாம். ஆளை பார்த்து பேசுவது, ஆளை பார்த்து சிரிப்பது, ஆளை பார்த்து கொடுப்பது, ஆளுக்கு ஆளை பார்த்து செய்ய பட்சபாதமே இல்லை. ஆண்டோடைய பேரில் ஒன்று, அவர் பட்சபாதம் இல்லாதவர். இந்த வஸ்திரத்தின் அழுக்கு என்றால் அநேக பட்சபாதத்தோடு இருக்கிறார்கள். நமக்குள்ளே அந்த பட்சபாதம் வேண்டாம். பட்சபாதம் இல்லை. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும். வஸ்திரத்தினால்தான் மினுக்குள்ள வஸ்திரம் சேரப்பட்டு உட்கார வைக்குது, கந்தையான வஸ்திரம் உட்கார வைக்குது, மூலையில் உட்கார வச்சது. அப்போ இந்த வஸ்திரத்தின் அழுக்கு என்று சொல்லும்போது அது ஒரு பட்சபாதம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பட்சபாதமே இருக்கக்கூடாதையா. எங்கிட்ட யாரும் பட்சபாதமா நடக்கிறாங்க, பட்சபாதமா பேசுறாங்க, கண்ணுக்கு பட்சபாதமா இருக்கிறாங்க, அதை பத்தி நாங்க கவலைப்படல. ஆனா நீங்க எங்கிட்ட பட்சபாதமா இருந்துடாதீங்கப்பா, நீங்க பட்சமா இருந்துடாதீங்கப்பா. நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே. ஒருத்தருக்கு வெண்டையை ஒருத்தருக்கு சுண்ணா பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ண வைப்பீரா? வைக்க மாட்டீரே. நீ பட்சபாதம் இல்லையே. எங்களுடைய வஸ்திரத்தின் அழுக்க நீக்க மாட்டவரே. அவங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க. அந்த சபை இருக்குது, எந்த சபை நம்ம பட்சம் இல்லாத தெய்வமாச்சே. வஸ்திரத்தின் அழுக்கு என்கிற பட்சபாதத்தை கர்த்தர் நீக்குவதற்கு எருசலேமின் கொடிகளுக்கு திறக்கப்பட்ட ஊற்றி திறக்கப்படுகிறது. இந்த வஸ்திரத்தின் அழுக்கை கர்த்தர் போக்குவதினாலே கிடைக்கிற நன்மை பாருங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து. எப்படி பண்ணுமா? யாருமே நம்ம நேசிக்கட்டாலும் கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார். பட்சபாதமே இல்லை. வஸ்திரத்தின் அழுக்கு நீங்கி விட்டது.
சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நமக்கு ஒரு வஸ்திரம், நாம் வாழ்கிற வாழ்க்கைத்தான் நமக்கு நீதி. அப்ப இந்த வஸ்திரம் நம்மை சந்தோஷப்படணும். வஸ்திரத்தின் அழுக்கு எருசலேமின் குடிகளுக்காக உண்டாகும் ஒரு ஊற்று. வஸ்திரத்தின் அழுக்கை கர்த்தர் நீக்குவார். எந்த பட்சபலம் இல்லாமல் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவார். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த குணத்தில் இருக்கும் அழுக்கு, துர்குணத்திலே எல்லா விதமான அழுக்கு நம்முடைய குணத்தில், நம்ம மனது, நம்முடைய குணம் யாருக்கும் தெரியாது. இந்த நல்ல குணத்தை யாருமே புரிந்து கொள்ள அவர்கள் இருக்கிறார்களே. நீ சொல்லி நான் நல்லது தானே பார்த்து பேசுறேன், நல்லது, என் குணத்தை புரிய மாட்டேங்கிறாரு, இவர்கள் குணத்தை, என் குணத்தை புரிஞ்சிக்க இல்லையே. யாரு புரிகிறார்கள் இல்லையோ, இந்த குணம் என்று சொல்லும் போது நம்மை கர்த்தர் கூட பிடிக்கிறான். எவ்வளோ புடம்புறான் பார்க்கலாமே. வெள்ளிய புடம்புறது போல அவர் கூட பிடிக்கிறார். உபத்திரத்தின் குகையிலே நம்மை கூட பிடிக்கிற கர்த்தர். அப்போ இந்த குணத்தின் அழுக்கு என்று சொன்னா நம்மை புடம்புறார். நமக்கு தான் பாடு, நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் போராட்டம், நமக்கு தான் வியாதி, எல்லாமே நமக்கு தான் புடம்பிடுகிறார். அவரே சொல்றார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே. லூக்கா 22 அதிகாரம் 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுரக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் குணத்தில் இருக்கிற அழுக்கு மாறின பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். நீ புடமிட்டப்பட்ட பொன்னாய் மாறின பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படு. அப்ப இந்த புடமிடுதான் நீ நினைக்கலாம், இப்படி புடமிட இன்னும் அழுக்க இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்கு, அத்தவணை இல்ல. உன் குணத்திற்கு அழுக்கு என்றால் உன்னை புடமிடுகிறார். நம்ம ஒரு சாதாரணமாகவே கொஞ்சம் அழுக்கப்பட்டா சில பேர் எப்படியும், ஆனால் சில பேர் அழுக்காய்ச்சி நீ போட்டு நாளைக்கு அழிக்கலாம், சாயங்காலம் இதே போட்டுக்கலாம், நாளைக்கு இதை போட்டு ஒரே அழுக்கு துவைச்சிடலாம், ஒன்றை போட்டு அழுக்க. கொஞ்சம் அழுக்கப்பட்டு நிறைய அழுக்காயிடும். கொஞ்சம் அழுக்கு உடனே துவைச்சா ரொம்ப நல்லது. சில காலையில் போட்ட சாப்பிட்டு நாளைக்கு போட்டு அழுத்தா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு துவைக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாட்டி அழுக்கப்பட்டு சும்மா அரிசி போதுமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்ற, மகளே, நீ அழுக்கு என்று சொல்லும்போது அவருடைய அழுக்குனா நீ புடமிடுகிற கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவாய் பாடுபடுறாங்க, புடமிடுறாங்க. புடமிடுகிற உனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உன்னை அலங்காரமாய் இருக்கான், உன்னை அலங்கோலமாக வைக்க மாட்டான். எல்லாரும் பரிதாபப்படுற அளவுக்கு உன்னை நோயாளியை வைக்க மாட்டான். எல்லாரும் கேள்வி கேட்கிற அளவுக்கு உன்னை கடங்காரியாக வைக்க மாட்டான். எல்லாரும் பார்த்து வேதனைப்படுகிற அளவுக்கு துக்கத்தில் வைக்க மாட்டார். உன் குணத்தில் இருக்க அழுக்கை கர்த்தர் மாற்றி
உன்னை அலங்காரமாய் நீ அலங்காரமாயிருப்பார். கர்த்தனை ஆஸ்வதிப்பாரா. எருசலேமின் குடிகளுக்காக அழுக்கை போக்க ஒரு நீரூற்று உண்டாயிருக்கும். முகத்தின் அழுக்கு, பாதத்தின் அழுக்கு, நீதியின் அழுக்கு, வஸ்திரத்தின் அழுக்கு, குணத்தின் அழுக்கு, உன் குணத்தின் அழுக்கை கர்த்தர் மாற்றி உன்னை அலங்காரமாயிருப்பார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். அந்நாளில் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க எருசலேமின் குடிகளுக்கு திறக்கப்பட்ட ஒரு நீரூற்று உண்டாயிருக்கும். நீரே எங்களுக்கு நீரூற்றாயிருக்கிறீர், அதற்காக உமக்கு சோதரம். ஆண்டவரே, வந்திருக்கிற மக்களுடைய எல்லா புடவிடலையும் கர்த்தர் மாற்றும். எல்லா வறுமையை மாற்றுங்க, வருத்தங்களை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க, நெருக்கத்தை மாற்றுங்க, சிறையிருப்பை மாற்றுங்க, அடிமைதனத்தை மாற்றுங்க. நாங்கள் உமக்காக பிரகாசிக்க எங்கள் அழுக்கை நீக்கி நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய். தொடர்ந்து நீ நடத்தும் நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.